ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வதந்தி போயிட்டுருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அந்த பணத்தை எடுக்கலை, மணி பாக்ஸ் எடுக்கவே இல்லை, அவர் உள்ளே தான் இருக்கார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தார், சீக்ரெட் ரூமில் அவர் வச்சுருக்காங்க, அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் கேம்லேருந்து வரமாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே பொய் மக்களே. இன்னொன்று சொல்கிறாங்க, அவரோட ஓட்டை குறையிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து வேறு யாரோ ஒரு ஆப்போசிட் பிஆர் தான் வந்து இந்த பொருளை கிளப்பிட்டாங்கன்னு. பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. அவர் பணத்தை எடுத்தது உண்மை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டிவி சேனலில் எப்போவுமே சாட்டர்டே சண்டே எபிசோடில் சாட்டர்டேவே சண்டே எபிசோட் முடிச்சிருவாங்க. சண்டே எவிக்ட் ஆகிறவங்கள அந்த ஒளிபரப்பு முடிஞ்ச அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க, தகவலுமே வெளியே சொல்லுவாங்க அஃபிஷியலாக. அது வரைக்கும் அவங்க வந்து யாருக்கும் தெரியாமல் தான் வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவுமே. நாளைக்கு ஒளிபரப்பு முடிஞ்ச அப்புறம் தான், நாளைக்கு நைட்டுக்கு மேலே தான் கானா வினோதை வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ தான் தெரிய வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பரப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப்மே வந்து ஏதோ மெசேஜ் பண்ணி தான் கேள்விப்பட்டேன் சமூக வலைதளத்தில். அவர் இன்னும் எவிக்ட் ஆகலை, உள்ளே தான் இருக்கார், யாரோ பொருளை கிளப்பிட்டுருக்காங்க, இன்னும் அஃபிஷியலாக எந்த தகவலும் வரலன்னு சொல்கிறாங்க. அமித்துமே அதான் சொல்லியிருக்காரு, எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, வெளில போனவர் எவிக்ட் ஆகி. அவருமே சொன்னார், இல்லை யாரோ பொருளை கிளப்பியிருப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள், அவர் உள்ளே தான் இருக்கார், நீங்கள் ஓட்டு போட்டே இருங்க, அதை குறைக்காதீங்க ஓட்டாக, அதுமாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்குமே வந்து அவர் உள்ளே இருந்தார்னா சந்தோஷம் தான் சொல்கிறதுக்கு. ஏன்னா இருக்கிறதுல ஓரளவுக்கு தகுதியானவர் பார்த்தா அவர் தான். அவரை தவிர வேறு யாருன்னா போச்சுன்னா உண்மையாகவே அந்த கேமுக்கு உண்டான மரியாதையும் போயிடுச்சு, இவ்வளோ நாள் பார்த்ததும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அவர் உள்ளே இருக்கணும். மேபி நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். பட் ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை மறைக்க முடியாது. அவர் வெளியே வந்தது தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நாளைக்கு நைட்டு ப்ராபப்ளி அவர் வந்து வீட்டுக்கு போவார். அஃபிஷியலாக நாளைக்கு ஒளிபரப்பு பண்ணும்போது எல்லாருக்குமே நியூஸ் தெரிய வரும் மக்களே. இப்போ சேனல் நினச்ச மாதிரி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபரி இல்லை திவ்யா, இவங்க 2 பேரில் யாருக்கு போகும்னு தெரில. ஃபைனல் பார்ப்போம் கப்பு யாருக்குன்னு. நீங்கள் யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.